ஸோ இந்த கொஸ்டின் அங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொலுபிலிட்டி இன் ஆக்டேன் வந்து கேட்டுக்கிறாங்க. ஓகேவா? சொலுபிலிட்டி இன் ஆக்டேன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாலிகுல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டேன் வந்து நமக்கு வந்து சொலுபிலிட்டி ஆகுமா அப்படின்னு வந்து நம்ம கேட்டுக்கிறாங்க. அப்போ சொலுபிலிட்டிக்கு நமக்கு எப்பவுமே நமக்கு வந்து தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக் டிசால்வ் லைக் தான். ஓகேவா? ஸோ லைக் டிசால்வ் லைக். ஓகே, ஸோ லைக் டிசால்வ்ஸ் லைக் அப்படின்னா நமக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு எஸ் வரும், டிசால்வ்ஸ் லைக். ஓகே, லைக் டிசால்வ்ஸ் லைக். லைக் டிசால்வ்ஸ் லைக்னு பார்த்தீங்கன்னா சால்வெண்ட் போலாராக இருந்துச்சுன்னா சொல்யூட்டும் போலாராக இருக்கணும். சால்வெண்ட் வந்து நான் போலாராக இருந்தால் சொல்யூட் வந்து நான் போலாராக வந்து இருக்கணும். இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா என் ஆக்டேன் வந்து கொடுத்துருக்காங்க. என் ஆக்டேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் போலார் சால்வெண்ட். ஏன்னா என் ஆக்டேன் நமக்கு என்ன இருக்கும், கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் மட்டும்தான் வந்து இருக்கும். இங்கே போலார் காம்பவுண்ட் வந்து கிடையவே கிடையாது. எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் கிடையவே கிடையாது. கார்பனுக்கு ஹைட்ரஜனுக்கு எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். அப்போ இங்கே பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகவே ஆகாது. அப்போ இங்கே கொடுத்துருக்க 4 மாலிகுல்ல சைக்ளோஹெக்சேன் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் மட்டும்தான். அப்போ இங்கேயும் நமக்கு வந்து போலாரிட்டி வந்து இருக்காது. அப்போ என்ன ஆகும், ஹெக்சேனில் ஆக்டேனில் வந்து இது நல்லாவே நமக்கு வந்து டிசால்வ் ஆகும். ஓகே, இதுக்கு வந்து ஹையஸ்ட் சொலுபிலிட்டி வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேசி வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி போலார் காம்பவுண்ட். கே பிளஸ் சிஎல் மைனஸ் வந்து நமக்கு வந்து இருக்கும். அப்போ இது ஹைலி வந்து போலார். அப்போ இது என்ன ஆகாது, என் ஆக்டேனில் டிசால்வ் ஆகவே ஆகாது. மெத்தனால் வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் வந்து நமக்கு வந்து போலார் காம்பவுண்ட் தான். ஏன்னா இங்கே ஆக்சிஜனுக்கு வந்து எலக்ட்ரோநெகட்டிவ் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஆக்சிஜன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெல்டா மைனஸ் வந்து ஃபார்ம் ஆகும், மெத்தில் டெல்டா ப்ளஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இதுவும் கைண்ட் ஆஃப் போலார் காம்பவுண்ட் தான். இது கொஞ்சம் சாலிபிலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக லைட்டாக வந்து இருக்கும். கேசியில் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ரொம்ப லைட்டாக வந்து இருக்கும். மெத்தில் சைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாலிபிலிட்டி கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஏன்னா இந்த சிஎன் வந்து இருக்குது, நைட்ரஜனுக்கு ஆக்சிஜனோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து கம்மி தான். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெல்டா மைனஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் நமக்கு ஃபார்ம் ஆகும். அப்போ இங்கே டெல்டா ப்ளஸ் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ஃபார்ம் ஆகும். அப்போ நமக்கு வந்து எது ஃபர்ஸ்ட் நல்லா ஹைலி டிசால்வ் ஆகும், இது வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து நல்லா டிசால்வ் ஆகும். ரெண்டாவது வந்து இது கொஞ்சம் சொலபிலிட்டி வந்து இருக்கும், இதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்சால்வபிளாக வந்து இருக்கும்.